நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டின் கடைசி சில நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த சூழ்நிலையில் இரண்டு விதமான அனுபவங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உடையவர்களாக நாம் இருப்போம். ஒருவேளை இந்த வருடத்தில் அநேக நன்மையான காரியங்களை பெற்றவர்களாக இருப்போமே என்றால், வருகின்ற வருடத்திலும் அது தொடர வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்ப்போம். ஒருவேளை கசப்பான அனுபவங்களை இந்த வருடத்தில் பெற்றவர்களாக இருப்போம் என்றால், புதிய வருடத்திலாவது அது தொடர்ந்து வரக்கூடாது, புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை பார்க்க வேண்டும், புதிய ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும், புதிய மகிழ்ச்சியை புதிய சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கும். இது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. நாம் மனிதர்களாக இருக்கிறபடியினாலே இந்த பூமியில் வாழுகிற பொழுது நமக்கு அநேக விதமான போராட்டங்கள் இருக்கின்றபடியினாலே நம்முடைய மனது அப்படியாப்பட்ட காரியங்களை விரும்புவதில் தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மை என்னவென்றால், நாம் எதிர்பார்க்கும் விதத்திலும் விரும்பும் விதத்திலும் வாழ்க்கையின் காரியங்கள் நடைபெறுவது கிடையாது. அது ஒரு புறத்தில் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம், நாம் திட்டமிடுகிற காரியங்கள் எல்லாம், நாம் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பின நேரத்தில் வந்து வாய்க்கும் என்றும் சொல்ல முடியாது. சில கசப்பான அனுபவங்களுக்குள்ளாகவும் நாம் கடந்து போவோம். சமீபத்தில் நான் ஒரு வயதான தம்பதியினரை பார்த்து ஜெபித்து ஆறுதல் சொல்லும்படியாக கடந்து போயிருந்தேன். அவர்கள் இருவரும் இப்பொழுது நடமாடுவதற்கு கூட பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் உலக பிரகாரமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த வீட்டிற்குள்ளாக இருக்கிறது. நான் செபித்து வெளியே கடந்து வருகிற பொழுது அவர்கள் இருவருமே ஏறக்குறைய கண்களில் கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது, வர ஆரம்பித்தது. என்னவென்றால், அவர்களுடைய ஒரே ஆண்மகன், 40-45 வயது மதிக்கத்தக்க மகன், சமீபத்தில் விபத்தில் இறந்து போனான். அவரை நான் அங்கிள் என்று சொல்வேன். அவருடைய கையை பிடித்து கொண்டு, அங்கிள் அழாதீர்கள் என்று சொல்லி நான் ஆறுதல் சொல்ல முயற்சி செய்கிறேன். ஆனால் அவர்கள் சொன்ன காரியம், கடைசி நாட்களில் அவன் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பான், நாங்கள் தடுமாறுகிற பொழுது அவன் எங்களுக்கு உதவியாக இருப்பான், ஒத்தாசையாக இருப்பான் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இது மிகவும் அதிர்ச்சியான ஒரு காரியம், எதிர்பாராத ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அவர்கள் இருவருமே தேவன் மீது பற்றுள்ளவர்கள். அவர்கள் இருவருமே விசுவாசிகள். இருவரும் தங்களின் மீதியான வாழ்க்கை வாழ அவசியமான எல்லா காரியங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பட்டயம் அவர்களின் ஆத்துமாவை கடந்து சென்ற அனுபவத்தோடு இருக்கிறார்கள். செபித்துவிட்டு திரும்ப வருகிற பொழுது நான் வீட்டிற்கு வந்து ஒரு வேத வசனத்தை வாசித்தேன், ஒரு அதிகாரத்தை வாசித்தேன். அதுதான் 27வது சங்கீதம். அந்த 27வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், வாழ்க்கையின் யதார்த்தங்கள், லைஃப் ரியாலிட்டி என்று சொல்வோம். வாழ்க்கையில் யதார்த்தமான சில உண்மைகள் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், பயபக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த பூமியிலே வாழும்போது
நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இந்த 27வது சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 27வது சங்கீதத்தில் தேவ மனிதனாகிய தாவீதினுடைய சில அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற பொழுது என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொன்னார். சில சங்கீதங்கள் நமக்கு மிகவும் பிடித்தமான, மிகவும் பிரியமான சங்கீதமாக இருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன், அதை மிகவும் விரும்பி வாசிப்போம். அதே போல் இந்த சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அந்த 34வது சங்கீதம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இப்படி அநேக சங்கீதங்களை நாம் விரும்பி வாசிப்பதுண்டு. ஆனால் நாம் சிந்திக்க தவறுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த சங்கீதத்தை பாடுகிற, அந்த சங்கீதத்தை எழுதுகிற தேவ மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்ன என்பதை நாம் உணர யோசிக்க மறந்து போகிறோம். நமக்கு பிடித்ததை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் பிடிக்காததை விட்டு விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவ மனிதனாகிய தாவீதை கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று அழைத்தார். ஆனால் இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரமே நடந்தது என்று சொல்ல முடியாது. கசப்பான அனுபவங்கள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அதை இந்த 27வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தாவீதின் நம்பிக்கையை பார்க்கிறோம். தேவ மனிதனாகிய தாவீதின் நம்பிக்கையை பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று 1வது வசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஆறுதலாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் என் சத்துருக்களை அவர் சரி கட்டும்படியாய் செயல்படுகிறார் என்று அநேக காரியங்களை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆக முதலாவதாய் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவ மனிதனாகிய தாவீதினுடைய நம்பிக்கை. என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் என் பாதுகாவலர், அவர் என்னை பாதுகாக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். யாருக்கு நான் பயப்படுவேன், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று சொல்கிற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எனக்கு தைரியம் தருகிறார். கர்த்தர் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர். நான் நம்புகிற காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர், புகலிடமானவர், கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர், கர்த்தர் என்னை கைவிடாதிருக்கிறவர். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக தாவீதனுடைய நம்பிக்கை என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், கர்த்தரின் பாதுகாவலர், துணையாளர், உதவி செய்கிறவர், இப்படி அநேக காரியங்கள் கர்த்தரை பற்றி தாவீது சொல்வதை பார்க்கிறோம். இது முதலாவதாக இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக இந்த சங்கீதத்தில் இன்னொரு உண்மையை நாம் பார்க்கிறோம். இந்த தேவ மனிதனுடைய சூழ்நிலை அல்லது அனுபவம் என்ன? இந்த தேவ மனுஷனாகிய தாவீதினுடைய சூழ்நிலை என்ன, அனுபவம் என்ன, அவன் கடந்து சென்ற அனுபவம் என்ன? ஒரு புறத்தில் அவன் தெய்வ பயம் உள்ளவன், பக்தி உள்ளவன், கர்த்தரை நேசிக்கக்கூடியவன், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறவன், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறவன், எல்லா நேரத்திலும் கர்த்தாவே எனக்கு வழி காண்பியும், எனக்கு போதியும், நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பியும் என்று சொல்லி கேட்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். ஆனால் மற்றொரு புறத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்கிற அனுபவங்கள் என்ன? இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். மற்றொரு புறத்தில் அவன் கடந்து செல்லக்கூடிய அல்லது கடந்து சென்ற வாழ்க்கையின் அனுபவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அதுவும் குறிப்பாக இந்த சங்கீதத்திலே பார்க்கிற பொழுது, சத்துருக்கள்
2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகிறார்கள். என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகிறார்கள். 6வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, என் சத்துருக்களுக்கு மேலாக என்று ஒரு வார்த்தையை தாவீது சொல்வதை பார்க்கிறோம். 12வது வசனத்தில் என் சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் 12வது வசனத்தில் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், எனக்கு சத்துருவாய் இருக்கிறவர்கள், எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள். ஆக ஒரு புறத்திலே தேவ மனிதன், தேவனால் நேசிக்கப்பட்ட மனிதன், என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், கர்த்தர் மீது அதிகமான பற்றுதலும் நம்பிக்கையுடைய மனிதன். மற்றொரு புறத்திலே பார்க்கிற பொழுது அவனுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவனை பகைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவனுக்கு பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவனுக்கு நெருக்கடி கொடுக்க விரும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது ஒரு புறத்தில் தாவீதுடைய ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் பார்க்கிறேன். 3வது வசனத்தில் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், பாளையம் என்பது திரளான ஜனங்கள், சேனைகளை குறிக்கிறது. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், என்மேல் யுத்தம் எழும்பினாலும் என்ற வார்த்தையை நாம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக பொல்லாதவர்கள் மாத்திரமல்ல, சாதாரணமான சத்துருக்கள், ஏதோ பகைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, தாவீதை அழிக்க விரும்புகிறவர்கள், யுத்தம் செய்து தாவீதை அழிக்க விரும்புகிறவர்கள், சேனைகள், அவனுக்கு எதிராக திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், விரோதிகள் இருக்கிறார்கள், பொய் சாட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கிற பொழுது பார்த்து கொள்வீர்கள். இவ்வளவு ஒரு எதிர்ப்பான, இவ்வளவு ஒரு எதிர்மறையான, இவ்வளவு ஒரு கசப்பான, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இந்த தேவ மனிதன் வாழ்ந்ததாக, கடந்து போனதாக இந்த சங்கீதத்திலே நாம் சொல்வதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தாவீதிற்கு பிரியமாக இருந்ததா? இல்லை. இவைகள்தான் தாவீது விரும்பின காரியமா? இல்லை. புது வருடம் பிறக்கிற பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் நலமாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு பிரியமான காரியங்களைத்தான் நமக்கு அனுமதிக்க வேண்டும். நாம் சந்திக்கிற அனுபவங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் பிரியமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அது தவறு என்று சொல்ல மாட்டேன். எல்லாரும் விரும்புகிறோம், நானும் விரும்புகிறேன். இந்த வருஷத்திலே கண்ட சில கசப்பான அனுபவங்கள், இந்த வருஷத்திலே கண்ட சில கண்ணீரின் பாதைகள், வேதனைகள், அவமானங்கள் புது வருஷத்திலே தொடர்ந்து வரக்கூடாது என்று சொல்லி நானும் விரும்புகிறேன். தோல்விகள் வரக்கூடாது என்று சொல்லி நானும் விரும்புகிறேன். வீழ்ச்சிகள் வரக்கூடாது என்று சொல்லி நானும் விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று சொல்லி நானும் விரும்புகிறேன். நாம் எல்லோரும் விரும்புகிறோம். இது தவறு என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் தாவீது கடந்து சென்றதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் எதிராளிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சத்துருக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு விரோதமாய் தீமை செய்ய விரும்புகிற ஜனங்கள், அநேகமான ஜனங்கள். என் சத்துரு என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் எந்த இடத்திலும் தாவீது சொல்லவில்லை. என் சத்துருக்கள், என் சத்துருக்கள், என் சத்துருக்கள், பொல்லாதவர்கள், எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் என்று அநேகரை குறித்து சொல்லுகிறான். சில நேரங்களில் நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு சில எதிராளிகள் இருப்பார்கள் என்றால், நம்மை பகைக்கிறவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் என்றால், நமக்கு தீமை செய்ய விரும்புகிறவர்கள் யாரோ ஒரு சிலர் இருப்பார்கள் என்றால், சில நேரங்களில் நம்முடைய மனது மிகவும் சோர்ந்து போகும்.
மிகவும் சோர்ந்து போகும். ஆனால் இவ்வளவு எதிராளிகளை, இவ்வளவு எதிர்ப்புகளை, இவ்வளவு பொல்லாத ஜனங்களை கண்ட மனிதன்தான் தாவீது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தாவீது நல்ல மனுஷனா? நல்ல மனுஷன். நன்மை செய்ய விரும்பின மனிதனா? நன்மை செய்ய விரும்பின மனிதன். அதுவும் யாருக்கு? ஏறக்குறைய 14-15 ஆண்டுகள் இரவும் பகலும் தாவீதை வேட்டையாடின சவுலுடைய குடும்பத்திற்கு விசாரித்து, சவுலுடைய வீட்டில் யாராவது இன்னும் மீதி இருக்கிறார்களா என்று சொல்லி, ஆட்சிக்கு வந்தவுடனே, அரியணைக்கு வந்தவுடனே, அவன் எருசலேமின் மீது ராஜாவாக வந்தவுடனே அவன் விசாரித்து செய்தான். தாவீதினுடைய வாழ்க்கையை நான் படிக்கிற பொழுது 2 காரியங்களை நான் மிக ஆச்சரியத்தோடு பார்ப்பேன். ஒன்று என்னவென்றால், சவுலுடைய வீட்டாரை விசாரித்து, அதிலே ஒருவன் இருந்தான், மேவிபோசேத் என்று சொல்லக்கூடிய ஒருவன், யோனத்தானுடைய மகன் இருந்தான். அவனை விசாரித்து அவனை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து, தன்னுடைய பந்தியில் ஒரு ராஜகுமாரனைப் போல தன்னுடைய சத்துருவின் பிள்ளை சாப்பிட வேண்டும். தன்னுடைய சத்துருவின் மகன் யோனத்தான் தாவீதினுடைய சத்துரு கிடையாது. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு உன்னதமான நட்பு இருந்தது. ஆனால் சவுல் எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனையை தாவீதிற்கு கொடுத்த மனுஷன் என்று சொல்லி நமக்கு தெரியும். அந்த வீட்டாரை விசாரித்து நன்மை செய்கிறவன் தான் தாவீது. நன்மை செய்கிறவன். தாவீது செய்த 2வது காரியம் என்னவென்றால், ஆட்சிக்கு வந்தவுடனே தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய பட்டணத்திற்குள்ளாக, தான் வாசம் பண்ணக்கூடிய அந்த பட்டணத்திற்குள்ளாக, எருசலேமுக்குள்ளாக உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதற்கான காரியங்களை செய்த மனிதன். இந்த 2 காரியங்களை ஆட்சிக்கு வந்தவுடனே தாவீது ராஜா செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புதிய வருஷத்திற்குள்ளாக நம்முடைய கால்களை எடுத்து வைக்கிற பொழுது நமக்கு யாராவது ஒருவர் முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய யாரைத்தான் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக மனிதர்களை, அரசியல்வாதிகளை, சினிமா நடிகர்களை அல்லது உலக பிரகாரமான மனிதர்களை நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. தாவீது போன்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளைத்தான் நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கடைசி வாரத்திலே நான் இதை படிக்கிற பொழுது தேவன் என்னோடு பேசின காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை தேடின மனிதன், பக்தியுள்ள மனிதன். ஆனால் இந்த நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையில், இந்த பக்தியுள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் பகைஞர்கள் இருக்கிறார்கள், சத்துருக்கள் இருக்கிறார்கள், அழிக்க விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பொல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா விதமான அனுபவத்திற்குள்ளாக இந்த தேவ மனிதன் கடந்து போவதை பார்க்கிறோம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். நாம் நன்மையை விரும்புகிறோம், ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம், நாம் வளர்ச்சியை விரும்புகிறோம், நாம் செழிப்பை விரும்புகிறோம், மகிழ்ச்சியை விரும்புகிறோம். அது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. அதே நேரத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நாம் பக்தியுள்ளவர்களாக இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் நடந்து கொண்டு இருந்தாலும், நாம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தாலும், மற்றவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தாலும், தாவீதை போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம். ஆக தாவீதினுடைய நம்பிக்கை குறித்து பார்த்தோம். தாவீது கடந்து சென்ற
அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து இந்த சூழ்நிலையில் மூன்றாவது நாம் முக்கியமாய் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தாவீதினுடைய தீர்மானங்கள். தாவீதினுடைய தீர்மானங்கள் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், முதல் 2 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது, எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள், எனக்கு பொல்லாப்பு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இவைகள் எல்லாம் உண்மை, ஆனால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அது தாவீது எடுத்த தீர்மானம். பாருங்கள், 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என்மேல் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். மிக அருமையான வார்த்தை, மிக மிக அருமையான வார்த்தை. கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். என்ன சூழ்நிலை, யார் எனக்கு எதிராக வந்தாலும், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சங்கீதத்தை தாவீது எப்பொழுது பாடியிருக்க வேண்டும் என்றால், தாவீதினுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை கொலை செய்ய விரும்பி தாவீதை ஆட்சியிலிருந்து துரத்தி எருசலேமிலிருந்து துரத்தி விட்ட பொழுது, தாவீது வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது இந்த சங்கீதத்தை பாடியிருக்க வேண்டும். சொந்த பிள்ளை தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த காலகட்டத்தில், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கும் என்றால் நாம் மிகவும் உடைந்து போவோம். இன்றைக்கு அநேக இடங்களில் பெரியவர்களை, முதியவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. யாரையெல்லாம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்களோ அவர்கள் அதிக வேதனைக்குள்ளாக கடந்து போயிருப்பார்கள், கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போயிருப்பார்கள், துன்பங்களுக்குள்ளாக கடந்து போயிருப்பார்கள், கசப்பான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போயிருப்பார்கள். அநேக முதியோர் இல்லங்களில் இருக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள். அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும், நம்முடைய இருதயம் உடைந்து போகும். ஆனால் இங்கே தன்னுடைய சொந்த பிள்ளை தனக்கு எதிராக நின்றாலும் கூட தாவீது ராஜா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் நம்பிக்கையோடு இருப்பேன். எதன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன்? தேவனுடைய பலத்தின் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். தேவனுடைய வழிநடத்துதல் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். தேவனுடைய சமூகத்தின் மீது நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆக முதலாவதாக தாவீதினுடைய தீர்மானம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது இன்னொரு காரியத்தை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். 4வது வசனம் மிக அருமையான வசனம். 4-5 வசனங்கள் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போதும், இனிமேல் அழுவதற்கு கண்ணீர் இல்லை, இனிமேல் துக்கப்படுவதற்கு பலனில்லை என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ அப்பொழுது இப்படியாப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார் 4வது வசனத்தில், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். முதலாவது சொன்னார், நான் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொல்லி. இரண்டாவதாக, நான் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவேன். யார் எனக்கு எதிராக வந்தாலும் சரி, யார் எனக்கு தீமை செய்ய விரும்பினாலும் சரி, யார் என்னை அழிக்க நினைத்தாலும் சரி, எவ்வளவு திரளான ஜனங்கள் எனக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும் வந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவேன் என்று தாவீது ராஜா சொல்வதை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். ஏன் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் தேட விரும்புகிறான் என்று சொன்னால்,
அதற்கான காரணத்தை 5வது வசனத்தில் 6வது வசனத்திலே சொல்லுகிறார். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். உலகத்திலேயே சிறந்த பாதுகாப்பான இடம் கர்த்தருடைய பிரசன்னம். வேறு எங்கேயும் கிடையாது. வேறு எந்த இடத்திலும் இதைவிட சிறந்த பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. தாவீது ராஜாவுக்கு தெரியும். தேவ மனிதனாய் இருந்தபடியினாலே தாவீதிற்கு தெரியும், கர்த்தருடைய பிரசன்னமே எனக்கு பலன், கர்த்தருடைய சமூகமே எனக்கு பாதுகாப்பு, அதை போல ஒரு பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி. எனவே தான் தாவீது சொல்லுகிறான், தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய பிரசன்னத்தில் என்னை மறைத்து வைத்து கொள்வார், என்னை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைப்பார், என்னை ஒளித்து வைப்பார், என்னை உயர்த்துவார். 6வது வசனம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நம்பிக்கை. இது தாவீதினுடைய நம்பிக்கை. நான் உயர்த்தப்படுவேன். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆக கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடின மனிதன், கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன் என்று சொன்ன மனிதன், நம்பிக்கையோடு இருப்பேன் என்று சொன்ன மனிதன், 3வதாய் பார்க்கிற பொழுது இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிற பொழுது அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி சங்கீதக்காரன் தாவீது நிறைவு செய்கிறான். அதாவது, கர்த்தாவே, 12, 13, 14 வசனங்கள், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படி என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஒருவேளை நான் இப்பொழுது கடந்து செல்கிற இந்த காலங்கள் சத்துருக்களால், நிந்திக்கிறவர்களால், தீமை செய்ய விரும்புகிறவர்களால், என்னை அழிக்க விரும்புகிறவர்களால் என்னுடைய நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீர், நன்மையான நாட்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறீர், அதை நான் காண்பேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதுவும் தாவீதினுடைய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். கடைசியாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி இந்த சங்கீதத்தை வரும் நாட்களில் யாரெல்லாம் படிக்க இருக்கிறார்களோ, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால யாரெல்லாம் இந்த சங்கீதத்தை உடைந்த உள்ளத்தோடு, இந்த வார்த்தைகளை நொறுங்குண்ட இருதயத்தோடு, பலவிதமான கண்ணீரின் அனுபவத்தோடு, நெருக்கத்தில், வேதனையில், துன்பத்தில் யாரெல்லாம் இந்த சங்கீதத்தை எத்தனை 1000 ஆண்டுகள் கழித்து படித்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அனுபவமாக தாவீது இதில் நமக்கு குறிப்பிட்டு கடைசியாய் சொல்ல விரும்புகிற காரியம், நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன், ஆகையினால நீங்களும் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்று சொல்லுகிறான். ஆக 3 காரியங்களை இந்த சங்கீதத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். முதலாவதாக, நான் நம்பிக்கையோடு இருப்பேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்கு பலனாக இருப்பார், எனக்கு நம்பிக்கையாக இருப்பார், எனக்கு ஆறுதலாக இருப்பார், எனக்கு தைரியமாக இருப்பார் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று முதலாவது தாவீது ராஜா சொன்னார்.
இரண்டாவதாக, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவேன். ஒரே ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவேன். மூன்றாவதாக, நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது ஒருவேளை வழக்கமாய் நாம் கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம். இப்படி வழக்கமாய் சில காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறபடினாலே அதனுடைய மகத்துவம், அதனுடைய மேன்மை நமக்கு சில வேளைகளில் புரியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கால வேளையில் சங்கீதக்காரன் தாவீதினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாமும் 3 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த தாவீதினுடைய அனுபவத்திலிருந்து, இந்த தேவ மனுஷனுடைய அனுபவத்திலிருந்து நமக்கு 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, புதிய வருஷத்தை நோக்கி ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்மில் எத்தனை பேர் புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். புதிய வருடத்தை பார்ப்போம், அந்த புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து போவோம். அதிலே பலவிதமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். எனவே நாம் யாராக இருந்தாலும், ஒருவேளை ஆபிரகாமை போல தேவனுக்கு நண்பனாக இருந்த ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி வேதாகமம் அழைக்கப்படுகிற ஆபிரகாமை போல இருந்தாலும் சரி, யோசேப்பை போல ஒரு உத்தம கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த யோசேப்பை போல நாம் இருந்தாலும் சரி, யோபுவை போல தேவனால் பாராட்டப்பட்ட ஒரு மனிதர்களாக நாம் இருந்தாலும் சரி, அல்லது தானியேலை போல நாம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் யதார்த்தங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையின் யதார்த்தங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும், முதலாவதாக. இரண்டாவதாக, யதார்த்தங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். யதார்த்தங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே எந்த இடத்திலுமே இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், ஆண்டவரே எனக்கு ஏன் இது வந்தது, ஏன் இதை அனுமதித்தீர் என்று எங்கேயுமே தாவீது ராஜா புலம்புவதாக இந்த சங்கீதத்திலே நான் பார்க்க முடியாது. அந்த அனுபவங்களை சந்தோஷமாய் அவன் சந்திக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாமும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய பிள்ளைகளையும் அவர்களின் அனுபவங்களையும் முன்னுதாரணமாக நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் இப்படியாப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் என்றவுடனே ஆராதனைக்குரியது என்று ஒரு தவறான எண்ணம் அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிறது. எனக்கும் அநேக நாட்கள் இருந்தது. இந்த சங்கீதங்களின் வரலாற்று பின்னணி தெரியாத ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடினால, எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறபடினால ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. எனவே புதிய வருஷத்தில் தாவீதை போல நம்பிக்கையோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். வருகிற நாட்களில் எதை நாம் தேடுகிறோமோ தேடாமல் போகிறோமோ, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ கொடுக்காமல் போகிறோமோ, தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, எதற்கு காத்திருக்கிறோமோ காத்திருக்காமல் போகிறோமோ, கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும். தாவீதை போல நம்பிக்கையோடு நம்முடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம். நன்மையான காரியங்களை காண்பேன் என்று விசுவாசித்தேன் என்று தாவீது சொல்வதைப் போல நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம். அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம்.
அவருக்காக காத்திருப்போம். அப்பொழுது நம் வாழ்க்கையின் யதார்த்தங்களை, அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, தைரியமாக நாம் எதிர்கொள்ள முடியும், சந்திக்க முடியும், கடந்து போக முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே,
இறங்கி